37, 38, 39, 40 இந்த வசனங்களெல்லாம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் மீதி இருக்கிற வசனங்களை நான் படிக்கும்போது நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் பொறுமையாக உட்காந்து. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அதை விளங்க பண்ணுவார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை, முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இந்த கடைசி காலத்துல ஏன் அன்பு இப்படி இருக்கிறது? கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அந்த வாக்கு தத்துவங்கள் எதற்காக சொல்லப்படும்? முதல் சொன்ன வாக்கு தத்துவம் என்ன? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான். ஆனா இது முதலாம் பிரதான கற்பனை. அதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு மொத்த அந்த 10 கற்பனைகள் இந்த ஒரு வசனத்துக்குள்ளாக அடக்கி வச்சு இது ராஜரீக பிரமாணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுல என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா, கற்பனைகளும் தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஏன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று எதற்காக சொன்னார்? இப்ப இருக்கிறவங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அது உண்மையான அன்பா இருக்கிறதா? இல்ல, மாயமற்ற அன்பா இருக்கு. இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல எல்லாருடைய அன்பு தணிஞ்சு போகும். எதனால? நான் உங்களுக்கு அந்த வசனத்தையும் வாசித்து காட்ட விரும்புறேன். 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று மத்தேயு 24:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால கோபம், கசப்பு, பொறாமை, எரிச்சல். இப்ப யாரோ யாரையோ கொலை பண்ணாங்க, யாரோ யாரையோ அடித்தாங்க, வெட்டினாங்கிறது போக தாய் மகனை கொலை பண்ணா, மகன் தாயை இப்படி ஏகப்பட்டதான பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயே கொலை செய்யக்கூடியதான காரியங்கள் இப்போ வந்திருக்கிறது. எதனால? தாய்க்கு மகனை பிடிக்கலங்கிறதுனாலயா, இல்லை மகனுக்கு தாயை பிடிக்கலங்கிறதுனாலயா, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அன்பு தணிந்து போய்விட்டது. இந்த அன்பு அவர்களுக்குள்ள இல்லாம போனதுனால என்ன பாசம் வச்சு என்ன நமக்கு நடந்தது, அவங்க மேல அன்பு வச்சு நமக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி அவங்க நினைச்சதுனாலதான் இப்படிப்பட்டதான அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் எல்லாம் போய் ஒரு வெறுப்பு உணர்வு அவர்களுக்குள்ள வந்து விடுகிறது. அதனாலதான் அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால தான் அநேகருடைய அன்பு தணிந்து போகுதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. சரி, இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இன்னொரு வசனத்தை, ஏன் இந்த அன்பு வசனத்தை பத்தி உங்களுக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட பழைய ஏற்பாடு காலத்துல வாசித்து காட்ட விரும்புகிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல